தமிழ்நாடோட இன்வெஸ்டர்ஸ் மாநாடு இன்னைக்கு நடந்துச்சு சார். இதில் வந்து சிஎம் விஜய் அவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் 100 டேஸில் இது கொடுக்க முடியும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த டிஎம்கே கவர்மெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி ட்விட்டரில் நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் 100 டேஸ் 2021 to 2022 வந்து டிஎம்கே 28,000 கோடி முதலீடு தான் கொண்டு வந்திருக்காங்க. கம்பேரிட்டிவ்லி வந்து டிவிக்கே ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஃபுல்லாக சொல்லி இது எப்படி ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணுவீங்க? சிரிக்கிறீங்க. அது எப்படி கம்பேர் பண்ண முடியுது உங்களால? ரெண்டு கட்சி மக்களுக்காக எவ்வளவு பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்றத கம்பேர் பண்ண முடியுது. அப்படிலாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இல்ல சொல்லணும் இல்ல சார். புரியல. அதாவது அப்போ வந்து கோவிட் எலெக்ஷன் கேம்பெயின் வரும், ஒரு கட்சி ஜெயிக்கும், ஒரு படமே ரிலீஸ் ஆயிடும். பல படம் ரிலீஸ் ஆகுது. 2021 மாஸ்டர் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சினிமா தியேட்டர்ல திரும்ப ஒரு ரீஓப்பனிங். அதான். ஆமா. அதுக்கப்புறம் அடிச்சு பிச்சுன்னு எல்லா படமும் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சு ஓரளவுக்கு எல்லாமே நார்மல் ஆயிடுச்சுங்க லைஃபே. ஆனாலும் அப்போ வந்து கோவிட் இருந்தனால எங்களால் அப்போ வந்து முதல் வருஷத்தை இது பண்ண முடியல. 2021 22 தொழில்துறை அமைச்சர் கோவிடா சார்? இல்ல கேட்டேன். ஆனா நீ நெக்கில் அக்கல வச்சு தான்டா சுத்துற. ஃபர்ஸ்ட் வேவ் அளவுக்கு இல்லைனா செகண்ட் வேவோட தாக்கம் கம்மியாக இருந்தாலும் அது ஒரு கோவிட் தான். அப்ப அதெல்லாம் முடியல. அப்போ ஒரே ஸ்தம்பிச்சு போயிடுச்சு. ஓகே. அப்ப டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு வந்து அது பெரிய அடி அப்படிங்கிறதுனால அவங்களால ஃபர்ஸ்ட் கான்க்ளேவ்ல கொண்டு வர முடியல. அப்ப அதனால தான் 3 வருஷத்துல அவங்க கொண்டு வந்தது இன்னைக்கு இவங்க 100 நாள்ல கொண்டு வந்தாங்கன்ற இந்த கம்பேரிசன்லாம் இப்ப வருவதற்கு காரணம் இந்த பாழா போன கோவிட். ரைட்டுங்களா? அப்ப ஏன் சார் இன்எக்ஸ்பீரியன்ஸான மினிஸ்டர்ஸ்னு சொல்லணும்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அதனால வந்து உடனே இவங்க வந்து அது இன்எக்ஸ்பீரியன்ஸ்னு சொன்னீங்க பாருங்க. 1 லட்சம் கோடி கொண்டு வந்துட்டாங்க 100 நாள்ல. கிடையாதுங்க. கொண்டு வந்து சம்பாதிச்ச பேர் தான் இன்னைக்கு நிலைக்குது. புரியுதுங்களா? டிஆர்பி ராஜா அப்படி செஞ்சு வச்சுட்டு போயிருக்காரு. சம்பவம் தெரியுது. இன்வெஸ்ட்மென்ட் வந்திருக்கு. இதெல்லாம் உடனே கையில வந்து கொடுத்துட்டாங்களா தான் சார் வச்சுக்கோங்க. இல்ல இல்ல சார். 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்றேன்னு இருக்காங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்களா தமிழ்நாடு மேல அவ்வளவு கம்பெனிஸ் அப்படிங்கிறது தான் இது ஒரு விஷயம். இப்போ வந்து அவங்க வந்து நம்ம பிசினஸ் பண்றதுக்கு ஒரு கரெக்டான இடம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பேர் வர்றது அப்படிங்கிறது வந்து புதுசா இருக்கு, நல்லா இருக்கு. யாரும் வரவே இல்லை தமிழ்நாட்டுக்கு. கொண்டு வரா திமுக கொண்டு வராது. இன்னைக்கு இவங்க கொண்டு வந்துட்டாங்களா என்னமோ. 25 கம்பெனிஸ் புதுசா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சார் ஒரே கான்க்ளேவ்ல. அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். வாழ்த்துங்க பார்ப்போம் எவ்வளோ நாள் என்னன்னு பார்ப்போம். கண்ணாடி மேடை நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் பூவுழி சார். இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தமிழ்நாடோட இன்வெஸ்டர்ஸ் மாநாடு இன்னைக்கு நடந்துச்சு சார். இதில் வந்து சிஎம் விஜய் அவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. டிவிகே கவர்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் 100 டேஸ் ஆயிடுச்சு. அதில் வந்து 104 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கம்பெனிஸ்குள்ளே நடந்திருக்கு. 1,02,514 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இங்கே நடந்திருக்கு சார். அதே மாதிரி 1,21,788 பேருக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து இது மூலியமாக தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க சார். இன்னைக்கு நடந்ததில் வந்து 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், எம்ப்ளாய்மெண்ட் பார்த்தோன்னா 1,06,998, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தோன்னா 67,000 கோடி சுச்சம் அப்படி சொல்கிறாங்க சார். அது வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு நடந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் வந்து 25 கம்பெனிஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வராங்க. தமிழ்நாடுக்குள்ளே ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இதில் நிறைய நீஷ் இருக்குது சார். செமிகண்டக்டர்ஸ், ஏரோஸ்பேஸ், டிஃபென்ஸ், இந்த மாதிரி சயின்ஸ், எலக்ட்ரிக், டேட்டா சென்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. எல்லாமே வந்து இங்கே இருக்கான்னு சொல்கிறாங்க. இதே வந்து ஃபஸ்ட் டைம் ஆட்சிக்கு வராங்க. இவங்களால வந்து ஃபஸ்ட்டு 100 டேஸில் இது கொடுக்க முடியும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த டிஎம்கே கவர்மெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி ட்விட்டரில் நிறைய பேர் போட்டுட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு 100 டேஸ் 2021 to 2022 வந்து டிஎம்கே 28,000 கோடி முதலீடு தான் கொண்டு வந்திருக்காங்க. கம்பேரிட்டிவ்லி வந்து டிவிக்கே ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஃபுல்லாக சொல்லி. இது எப்படி ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணுவீங்க? சிரிக்கிறீங்க. எப்படி கம்பேர் பண்ணுவீங்க சொல்லுங்க. இது எப்படி கம்பேர் பண்ணுவீங்க? இல்லை நிஜமா கேட்குறேன். இது எப்படி கம்பேர் பண்ணுவீங்க? இது எப்படி கம்பேர் பண்ண முடியுது உங்களால? ரெண்டு கட்சி மக்களுக்காக எவ்வளவு பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்றத கம்பேர் பண்ண முடியுது. அப்படிலாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இல்ல சொல்லணும் இல்ல சார். புரியலங்க. அதாவது அப்போ வந்து கோவிட் ஏங்க இதை சொல்லணுங்க. சொல்லலைன்னா அப்போ வந்து ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க யார்ட்டா திமுக கூப்பிட்டு கேளுங்க, இப்பதான் சொல்லுவாங்க. எங்க அப்போ கோவிடுங்க. கோவிட் டைம்லாம் எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா ஆட்சி நடத்துறதுக்கு. இந்த 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வர்றதுக்கு டிஎம்கே 3 வருஷம் ஆச்சாம். அதான் கோவிட் அந்த டைம் வேவ் 1 வேவ் 2 சார். கோவிட் வந்து செகண்ட் வேவ் வந்து 2022ல வந்துச்சு. அப்போ 2022ல செகண்ட் வேவ் 1 வருஷம் போயிடுச்சு சார் கோவிட்ல.
ஃபர்ஸ்ட் வேவ் வந்து ஏடிஎம்கே ஆட்சியில வருது. 2020 காலகட்டங்கள்ல மார்ச் மாசம் கோவிட் வருது. அதோட ஃபர்ஸ்ட் வேவ் தாக்கம் நடந்து முடிஞ்சு 21 வரைக்கும் அதிமுக அதை கடந்து வந்துருச்சு. 21ல இப்ப கோவிட் விட்டு ஓரளவுக்கு தளர்த்து எல்லாம் வந்து நார்மல் லைஃப்க்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. 1 வருஷம் கழிச்சு 2021லாம். இந்த டைம்ல வந்துட்டு எலெக்ஷன் நடக்குது, ஓட்டு சேகரிக்க போறாங்க. எல்லாமே வந்து நார்மலா மாஸ்க் போட்டுக்கிட்டு ஓட்டு சேகரிக்க போறதுல இருந்து ஆரம்பிச்சு அங்கங்க இருந்தாலுமே அதெல்லாம் போனாங்க. 2021ல எல்லாரும் போயிட்டு நார்மலா ஓட்டு சேகரிச்சு ஒரு எலெக்ஷன் கேம்பெயினே ஃபுல் ஃபிளஷ்ஷா நடந்துச்சு. இந்த எலெக்ஷன் கேம்பெயினே வந்து தடைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க சொல்ல முடியாது. எலெக்ஷன் கேம்பெயின் ஃபுல்லா நடந்துச்சு, எல்லாமே நடந்துச்சு, எல்லாம் போனாங்க, ஓட்டு போட்டாங்க, வந்துட்டாங்க, எல்லாம் நடந்துருச்சு. இப்ப தியேட்டர்ல படம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப 2021ல பொங்கலுக்கு மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இன்றைய சிஎம் சரிங்களா, இப்போ படம் ரிலீஸ் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது 2021ல ஓரளவுக்கு எல்லாம் நார்மலாக ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த எலெக்ஷன் நடக்குது, கேம்பெயின் பண்றாங்க, எல்லாம் ஓட்டு சேகரிக்கிறாங்க, எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு நீங்க நினைப்பீங்க. ஆனா ஆகல. புரியுதுங்களா உங்களுக்கு? எலெக்ஷன் கேம்பெயின் வரும், ஒரு கட்சி ஜெயிக்கும், ஒரு படமே ரிலீஸ் ஆயிடும். பல படம் ரிலீஸ் ஆகுது. 2021ல மாஸ்டர் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சினிமா தியேட்டர்ல திரும்ப ஒரு ரீஓப்பனிங். அதுதான். அதுக்கப்புறம் அடிச்சு பிச்சுன்னு எல்லா படமும் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சு ஓரளவுக்கு எல்லாமே நார்மல் ஆயிடுச்சுங்க லைஃபே. ஆனாலும் அப்போ வந்து கோவிட் இருந்தனால எங்களால் அப்போ வந்து வருஷத்தை எதுவும் பண்ண முடியல. 2021-22 வரைக்கும் தொழில்துறை அமைச்சர் கோவிடா சார்? இல்ல கேட்டேன். பொது எல்லாருக்குமே எங்க தமிழ்நாட்டுக்கே அன்னைக்கு வந்து ஒரு ஸ்தம்பிச்சு போன நிலைமையில ஒரு ஆட்சி அமைச்சு அந்த கட்டத்துல அதை எடுத்துட்டு வந்து, அதாவது 2020ல அதிமுக அவங்க சொன்னா கூட ஏத்துக்கலாம். 2020-21 எப்படி சமாளிச்சாங்க இவங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து கோவிடுப்பா. என்ன கோவிட் இருந்தனால சம்பாதிக்காம இருந்தீங்களா? அதானே ஃபர்ஸ்ட் வருஷமே எவ்வளவு சம்பாதிச்சீங்கன்னு சொன்னார்ல. நக்கு ஞாபகம் வந்துச்சு. 2021ல இருந்து 22 வரைக்கும் நல்லா கல்லா கட்ட முடிஞ்சுதா? அதெல்லாம் முடிஞ்சப்ப எப்படி அப்ப வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் கொண்டு வர முடியல? அப்பதான் வந்து மார்க்கெட் திரும்ப ரீஓப்பன் ஆகுது. 2021க்கு அப்புறம் ஒரு வருஷம், ஒரு 1.5 வருஷம் அடைஞ்சு போன மார்க்கெட் ஓப்பன் ஆகி குளோபலா அடுத்தவெல்லாம் அடுத்தடுத்த இடத்துக்கு நகர ஆரம்பிக்கிறான். அப்பதானே நீ அள்ளி போட்டு கொண்டு வரணும் எல்லாத்தையும். கோவிடு சரியா? இப்போ அது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2022ல் இப்போ செகண்ட் வேவ் வந்துருச்சு. செகண்ட் வேவ் வந்து ஃபர்ஸ்ட் வேவ் அளவுக்கு மோசமாக இருந்துச்சா அப்படின்னா இல்லை. அதை விட தாக்கம் கம்மியாக இருந்துச்சு. கொஞ்சம் ஜாக்கிரதையாக பயமாக இருந்துச்சு. செகண்ட் வேவ் இருந்துச்சு. பட் இருந்தாலும் செகண்ட் வேவ்ல ஹிட் ஆனவங்களும் அதிகமாக இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வேவ் அளவுக்கு இல்லைனா செகண்ட் வேவோட தாக்கம் கம்மியாக இருந்தாலும் அதுவும் ஒரு கோவிட் தான். அப்ப அதெல்லாம் முடியல. அப்போ ஒரே ஸ்தம்பிச்சு போயிடுச்சு. ஓகே ரைட்டுங்களா? டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு வந்து அது பெரிய அடி அப்படிங்கிறதுனால அவங்களால ஃபர்ஸ்ட் கான்க்ளேவ்ல கொண்டு வர முடியல. அப்ப அதனால தான் 3 வருஷத்துல அவங்க கொண்டு வந்தது இன்னைக்கு இவங்க 100 நாள்ல கொண்டு வந்தாங்கன்ற இந்த கம்பேரிசன்லாம் இப்போ வருவதற்கு காரணம் இந்த பாழா போன கோவிட். ரைட்டுங்களா? அப்ப ஏன் சார் இன்எக்ஸ்பீரியன்ஸான மினிஸ்டர்ஸ்னு சொல்லணும்? எது சொல்ற டிவிகே மினிஸ்டர்ஸை இன்எக்ஸ்பீரியன்ஸ்னு ஏன் சொல்லணும்? சொல்லாம இருக்கலாம்ல. நமக்கு தான் அந்த மாதிரி ஆயிடுச்சனால அந்த காரணம் சொல்லலாம். சரி இவங்க கொண்டு வரணும், மக்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா ஏன் இன்எக்ஸ்பீரியன்ஸ் மினிஸ்டர்ஸ் இந்த 1 லட்சம் கோடி கொண்டாந்த பின்னாடியும் அவங்களுக்கு வந்து ஒன்றும் தெரியல? இதெல்லாம் அவங்க இன்எக்ஸ்பீரியன்ஸ் தானே, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்டா இல்ல, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லக்கூடாதுல்ல. அப்படிதான். அப்ப எப்படி அரசியல் பண்றது? ஒன்றும் தெரியாது, எங்களுக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி தானே அரசியல் பண்ண முடியும். இப்போ போயிட்டு அவங்க சூப்பருங்க, அவங்க நல்லா அப்படியா சொல்ல முடியும்? அதெல்லாம் அப்படிதான் அரசியல்னா அப்படிதாங்க இருக்கும். முன்ன பின்ன 4 வார்த்தை எக்ஸ்ட்ராவை போட்டுக்கிட்டு அப்படி அடுத்தவனை அடிச்சு மட்டம் தட்டி தான் நம்ம உயர முடியும். அதுதான் அரசியல், அப்படிதான் இருக்கும். அதெல்லாம் தாக்கு பிடிச்சி தான் வரணும். புரியுதுங்களா? அழுதுட்டு இருக்கக்கூடாது இப்படிலாம் வந்து. ஓகே சார், இந்த கான்க்ளேவ்ல வந்து இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்தாங்க இல்லையா, அவங்களாம் வந்து பைட்ஸ் கொடுத்துருந்தாங்க நிறைய இடத்துல. இந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து அவங்களா 1 வீக் முன்னாடி தான் ரீச் அவுட் பண்ணாங்களாம். ஒரு சில பேருக்கு சொல்கிறாங்க எங்களை 1 மந்த் முன்னாடி பார்த்தாங்க, அவங்க தான் வந்து ஃபைன் பண்ணாங்க, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸும் ப்ராப்பராக கொண்டாந்து ப்ராப்பராக எங்களுக்கு எல்லாமே 1 வீக்கில் முடிச்சு கொடுத்து இந்த ஃபங்க்ஷன் நடந்து எங்களுக்கு ப்ராசஸ் கொஞ்சம் சீக்கிரமாக தெரியுது இந்த கவர்மெண்ட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அதை சொல்ல முடியாதுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பசங்க அது ஏதாவது இது பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்கனால உள்ள வந்துச்சா? இப்போ நீங்க சொல்றீங்க இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பசங்க பாருங்க உள்ள கொண்டு வந்துட்டாங்க 100 நாள்ல வந்துட்டு 1 லட்சம் கோடி. நான் என்ன கேட்குறேன், அந்த 1 லட்சம் கோடி இவங்க முகத்துக்காக வந்ததா? தமிழ்நாடுன்ற அந்த பேருக்காக வந்துச்சு. புரியுதுங்களா? இதுக்கு முன்னாடி திராவிட கட்சிகள் என்ன கொண்டு வந்து நிறுத்திச்சோ அதுதான் இந்த இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கிற இந்த நிலைமை. அதை போய் சொன்னோன்னே அடே யூ ஆர் கமிங் ஃப்ரம் தமிழ்நாடு, प्रीवियस सीएम एमके स्टालिन, ओ अच्छा है, बहुत अच्छा है, मैं नहीं ओ मालूम है அப்படின்னு அப்படி சொல்கிறான். அவன் வச்சு அவன் வெள்ளக்காரனா? சரி ரைட். அது மாதிரி சொல்கிறான். ஓ ஏன் விஷ்ணு எம்கே ஸ்டாலின் அதெல்லாம் சொல்லி எல்லாம் அப்படியே அந்த இதுதான். ஆனால் இப்போ அவர் இல்லைல்ல சிஎம்மா? இல்லை நீங்கள் சொன்னீங்க அந்த ஒரே பேருக்காகன்னு சொன்னீங்க இல்லையா? அதான் நான் சொல்கிறேன், இன்னைக்கு அவர் சிஎம்மா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு இடத்துலையுமே அவர் பேர் ஒழிச்சுக்கிட்டே இருக்குது பாருங்க.
சொல்கிறான் வெள்ளக்காரன் சொல்கிறான், யூ ஆர் கமிங் சிஎம் ஸ்டாலின், வி நோ வாட் அ ஸ்டால் வாட் ஹி இஸ். நாங்களாம் வந்து போனதில் அவர் சொல்ல எல்லாத்தையும் சொன்னோம்னா எல்லாருக்கும் புரியாது, அதனால் கொஞ்சம் தமிழில் சொல்லி மாற்றி சொல்கிறேன். சொல்கிறாங்களாம் வெள்ளக்காரங்களாம், அப்போல்லாம் நாங்கள் வந்து கடந்த 5 வருடங்களில் நாங்கள் வந்து அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டணும். அப்போ அவங்க எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் போட்டாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்டை பார்த்தோன்னே நாங்கள் எங்கள் இன்ட்ரெஸ்ட்டை இழந்துட்டு நாங்கள் வீட்டுக்கு போய்ட்டோம் திரும்ப. இப்போ நீங்கள் நோ இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீன்னு சொல்லிட்டீங்க, அதனால் நாங்கள் இப்போ எங்கள் இன்ட்ரெஸ்ட்டை வந்து காட்டுறோம். இதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் இன்ட்ரெஸ்ட் போட்டுற மாட்டீங்களே அப்படின்னா, இல்லைங்க அதெல்லாம் இல்லை, வாங்க நம்பிக்கை அப்படி இருக்கு, தொழில் பண்ணுங்க, மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க, உங்களுக்கு ஏதாவது எங்களுக்கு நீங்கள் எதுவும் கொடுக்க வேணாங்க அப்படின்னாங்க. அதனால் இப்போ ஏதோ நடக்குது. ஓகே, அதனால் வந்து உடனே அது இவங்க வந்து இது அது இன்எக்ஸ்பீரியன்ஸ்னு சொன்னீங்க பாருங்கள், 1 லட்சம் கோடி கொண்டு வந்துட்டாங்க 100 நாளில். அது கிடையாதுங்க, கொண்டு வந்து சம்பாதிச்ச பேர் தான் இன்னைக்கு நிலைக்குது. புரியுதுங்களா? டிஆர்பி ராஜா அப்படி செஞ்சு வச்சுட்டு போயிருக்கார் சம்பவம். தெரியுது இது இல்ல சொல்றேன், என்ன தெரியுதுன்னா என்ன தெரியுது சொல்றேன் சார், சொல்லுவீங்க ட்விட்டர்ல இது பண்ணிருக்காங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலியமா வெற்றி தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த, ஒரு விஷயம் நோக்கி தான் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் போகுது. விடியல் தமிழ்நாடா இருந்துச்சு, இன்னைக்கு வெற்றி தமிழ்நாடுங்கிறீங்க நீங்க. ஒரு சின்ன டிஃபரன்ஸ், ஸ்டிக்கர், அதுவும் ஒரு ஸ்டிக்கர் தான். விடியலா இருந்துச்சு, இன்னைக்கு வெற்றியா மாறிடுச்சு, ஸ்டிக்கர். சார் ஆட்சி மாறுச்சுன்னா எல்லா இதுக்கும் மாத்துதான் சார். இல்லையே, முன்னாடிலாம் வந்துட்டு திமுக வந்தாலுமே கூட இரட்டை இலை சிம்பிள் வச்சு தான் நாங்க ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம். என்ன இரட்டை ஆட்சி நடத்திக்கிட்டு அப்படிதாங்க. அம்மா உணவகம் இருந்துச்சு, அதே பேர்ல அப்படியே தான் வச்சிருந்தோம், பேர் மாத்தணுமா? அதை வச்சுட்டு இருந்தீங்க, அதே யாரும் கவனிக்கல, மெயின்டைன் பண்ணல, எதுவுமே பண்ணல. அதுக்கப்புறம் இவர் வந்த படம் தான் அப்படிதான் இது இருந்துச்சு. அம்மா பெட்ரோல், பிங்க் பெட்ரோல், பிங்க் பெட்ரோல் எப்பயா 1-2 மாறும் அந்த மாதிரி. இதே மாதிரி தெரியும். அதெல்லாம் சொல்லுங்க நீங்க. வேற என்ன சொல்லி, இப்போ என்ன 1 லட்சம் கோடி பணம் வந்திருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு. இதெல்லாம் உடனே கையில வந்து கொடுத்துட்டாங்களா தான் சார் வச்சுக்கோங்க. 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்றேன்னு இருக்காங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்களா தமிழ்நாடு மேல அவ்வளவு கம்பெனிஸ் அப்படிங்கிறது தான் இது ஒரு விஷயம். அவங்க வந்து நம்ம பிசினஸ் பண்றதுக்கு ஒரு கரெக்டான இடம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பேர் வர்றது அப்படிங்கிறது வந்து புதுசா இருக்கு, நல்லா இருக்கு. புதுசு. ஓகே ஓகே. இது மாதிரி யாரும் வரவே இல்லை தமிழ்நாட்டுக்கு. நாங்க கொண்டு வரா, திமுக கொண்டு வராது, இன்னைக்கு இவங்க கொண்டு வந்துட்டாங்களா என்னமோ. 25 கம்பெனிஸ் புதுசா வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க சார், ஒரே கான்க்ளேவ்ல. அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். வாழ்த்துங்க பார்ப்போம் எவ்வளவு நாள் என்னன்னு பார்ப்போம் எல்லாம். சார் வாட்டர் மெட்ரோ வந்து கொண்டு வந்திருக்காங்க சார். இந்த சென்ஸ் பக்கிங்ஹாம் கெனால்ல வந்து ஃப்ரம் எண்ணூர் டு மாமல்லபுரம்க்கு வந்து 53 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து வாட்டர் மெட்ரோ கொண்டு வரதுக்கான சாத்தியக்கூறு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையை சமர்ப்பிக்கிறதுக்கான டெண்டரை வந்து சென்னை மெட்ரோ வந்து கோரியிருக்காங்க. இந்த கெனால்ல வந்து 53 கிலோமீட்டர்ஸ் இருக்கான். ஃபர்ஸ்ட் வந்து கொச்சி மெட்ரோ, வாட்டர் மெட்ரோ ஒன்று இருக்கு சார். அது வந்து கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன். இது வந்து 53 கிலோமீட்டர்ஸ் கொண்டு வரது முடியறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையை தயாரிக்கிறதுக்கான டெண்டரை வந்து சென்னை மெட்ரோ கோரியிருக்காங்க சார். இப்போ இதெல்லாம் என்னங்க, எல்லா ஊரையும் நடக்கிறதா, எல்லாம் பொதுவாக நடக்கிறதா, அதுக்கு என்ன இப்போ எல்லா ஊர்லேயும் நடக்கிறதா? எல்லாம் அங்கே கூட தான், நாகர்கோயிலில் கூட தான் இப்போ மெட்ரோ ஓடிக்கிட்டு இருக்குது. போட்டில் போனதே இல்லையா நீங்கள் இதுக்கு முன்னாடி? இதுக்கு முன்னாடி போட்லேயே போனது இல்லையா? ஏங்க மெரினா பீச் என்ன ஒரு ஜோக்க முழுசா சொல்லவாத விடுங்க. பூழி இங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி நீங்க போட்ல போனதே இல்லையா? போனது இல்லையா? ஏன் தண்ணி நான் பயமா? இல்ல பயம்லாம் கிடையாது. போட்டு பயமா? நம்புறது இல்ல யாரையும். யாரையும் நம்புறது இல்லையா? ஏன் இல்ல சொல்றேன், போட்டை நம்புறது இல்ல, யாரையும் நம்புறது இல்ல, போறது இல்ல. இப்போ வீட்டுக்குலாம் அப்படி நடந்தே போயிடுறீங்களா இங்க இருந்து எவ்வளவு தூரம் இருந்தாலும்? சார் பஸ் ட்ரெயின்லாம் இருக்குல்ல சார், அதை நம்புறீங்களா? அதை நம்புறேன். அப்புறம் ஏன் போட்டை நம்புறது இல்ல? நிறைய இன்சிடென்ட்ஸ்லாம் நடக்கும்ல, நம்ம கேட்டிருக்கோம்ல, டிசாஸ்டர், அதெல்லாம் ஞாபகம். சரி, அப்ப அந்த பிரச்சனை நம்ம தனியா அப்புறம் பேசிப்போம். இப்போ இதுக்கு வாங்க, இதுக்கு மாதிரி போட்லாம் போனது இப்போ இதுக்கு போனா இப்போ போறது ஈஸியா இருக்கு. போனோம்னா ஒரு 10 போட் இருக்கு, உட்காந்து போக வேண்டியது. இது என்னங்க புதுசா ஏதோ மெட்ரோ போட்டு? வாட்டர் மெட்ரோ சார். அதாவது கொச்சியில வந்து கிட்டத்தட்ட 7 ரூட்ஸ் இருக்கான் சார். கொச்சியில இருந்து அந்த வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு பல ரூட் இருக்குங்க. நம்ம நல்ல ரூட்டை தான் எப்பவுமே எடுத்து போகணும். நல்ல ரூட் தான் எடுத்திருக்காங்க சார் இவங்க. அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கோரியிருக்காங்க. என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றதுலாம் அடுத்து தான் பார்க்கணும். ஒண்ணுங்க, இப்ப கோவளம் பீச் போறீங்க, ஒரு 10 போட் இருக்கு, போக வேண்டியதானே. இது என்னங்க இப்ப நம்ம புதுசா மெட்ரோ போட், வாட்டர் மெட்ரோ, இது என்ன இது? போட்ல ஏறி உட்காந்து ஏன் கிளம்பி போக வேண்டியது? பாடலை வச்சு போட்டு அடிச்சுட்டு போயிட்டு இருங்க. ஏதாவது எல்லாம் இருக்குதுங்க, முன்னாடில இருந்தே இருக்குது. சும்மா புதுசா எதையாவது மாயை மாதிரி அதை சரி பண்ணி அதை மெட்ரோ போறதுக்கான வசதியை அந்த கவர்மெண்ட் தான் ஏற்படுத்தி கொடுக்கணும். நீர்நிலைகளை தூர்வார 500 பெட்டாலியன்ஸ் கடற்படைகளை எடுத்து போய் கச்சத்தீவே மீட்டு வர அளவுக்கு இருக்குது. புரியுதுங்களா? நீங்க என்னமோ மெட்ரோ போட்டுக்கிட்டு இருக்கீங்க ஏதோ. அதான் ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ என்ன
இவங்க இப்போ டிவிக்கே தான் அதை கொண்டு வராங்க ஆமா சார் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, அங்கதான் டிஎம்கே ஐடி விங் உள்ள நுழையுது. ஓகே, போட்டுக்கிறாங்க. உடனே ட்வீட் போட்டாச்சு நீ காலையிலே எடுத்து. அகெயின் ஒன் மோர் ஸ்டிக்கர், மீண்டும் ஸ்டிக்கர், மறுபடியும் டிவிகே ஸ்டிக்கர்னு போட்டாங்க. இது வந்து மெட்ரோ இது வந்துட்டு இவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆரம்பிக்கிறாங்கன்னு யாரும் நினச்சிக்க வேண்டாம். அதாவது டிவிகே அரசு வந்து இந்த இனிஷியேட்டிவ் எடுத்துருக்கு, நியூஸ் வந்துச்சு. உடனே ஸ்டிக்கர் என்னங்க ஸ்டிக்கர்? இல்லை இவங்க தான் பண்ணாங்க, இவங்க தான் முதல்ல. எந்த நியூஸில் எந்த வீடியோவில் இவங்க தான் பண்ணாங்க, இதுதான் முதல் முறையாக இது எங்கேயா போட்டிருக்கா? போடலை. ஒருவேளை போட்டாங்கன்னா அதான் முன்னாடி நாங்கள் வந்து மனு கோர்றோம். என்ன அப்படின்னு பார்த்தா இது ஏற்கனவே வந்து போன வருடம் 2025 செப்டம்பர் மாதம் ஆர்டிக்கல்லாம் எக்கனாமிக் டைம்ஸ் அது இதுன்னு எடுத்து விட்றாங்க டிஎம்கே ஐடி விங்கில். பாருங்கடா அப்படின்னு. இன்னும் அந்த ஐடி விங்கோடைய அந்த அவங்க அனுப்பின அந்த லிங்க்லாம் போட்டிருக்கோம் அந்த எக்கனாமிக் டைம்ஸ் ஆர்டிக்கலில். இந்த வாட்டர் மெட்ரோன்ற ப்ராஜெக்ட் நடக்கிறதுக்காக என்னென்ன ஃபீசிபிலிட்டிஸ், அதாவது சாத்தியக்கூறுகள் என்னென்ன இருக்குது, இதை செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா சூழ்நிலைகளும் தக்கவாறு இருக்குதா நம்மளுடைய தமிழ்நாட்டில், சென்னையில், இந்த பக்கிங்காம் கனாலில் அப்படிங்கிறத வச்சு ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் போடணும்னு சொல்லி அதுக்கான ஸ்டார்ட் அப்படின்ற ஒரு வேலையை ஆரம்பிச்சுட்டாங்களாம் 2025 செப்டம்பர் மாதமே. ஃபீசிபிலிட்டி டெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட். என்ன ரிப்போர்ட்னா என்னது? இல்ல சார், அந்த ஸ்டடி பண்ணாங்கன்னு சொல்லி சொல்றாங்கல்ல சார். அப்பவே ஆரம்பிச்சாச்சுங்க. 2025 செப்டம்பர் மாசமே வந்துருச்சு. திமுக ஆட்சி காலத்திலேயே இதை வந்து பண்ணலான்றதுக்கான முதல் ஸ்டெப் எடுத்தாச்சு. ரிப்போர்ட் சார் பண்ணிருப்பாங்க இல்லையா? ஃபீசிபிலிட்டி ஸ்டடி பண்ணிருப்பாங்க இல்லையா? அதுதான் இப்போ வரப்போற ரிப்போர்ட் சார். இப்பதான் சார் இவங்க அந்த டெண்டரே கோரி இருக்காங்க. அதான் இப்போ டெண்டர் இவங்க கோர்றாங்கல்ல. ஆமா. இப்போ இந்த ரிப்போர்ட் இப்போ உடனே யாராவது ஒருத்தவங்க வந்து அந்த டெண்டர் எடுப்பாங்கல்ல. ஆமா. அந்த டெண்டரை யார் எடுத்து அவங்க அதை வந்து ஒரு ஸ்டடி பண்ணி இந்த 53 கிலோமீட்டருக்கு என்ன மாதிரி போடலாம், எப்படி நம்ம வாட்டர் வேஸ்ல நமக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதா, இந்த இது நடத்த முடியுமா, நம்மளால கொச்சியில இருக்குது இங்க இருக்க முடியுமா, என்ன எதுங்கிறதெல்லாம் பார்த்து ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்களே. ஆமா. அதான் அது. என்ன சார் இது? அதுதான் அப்படித்தான் ஸ்டிக்கர். அப்போ அதுவும் டெண்டர் எடுத்து தானே பண்ணிருப்பாங்க. அது டெண்டர்லாம் எப்படி நம்ம கொடுக்கறது தான். மாப்பிள்ள போட்டு விடு ஒண்ணு அப்படின்னா போட்டு விட்டுருவேன். ஆறுமுகம் அப்படின்னா உடனே டக்குன்னு வந்து ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருவோம். அது மாதிரி அந்த ரிப்போர்ட் எதுவும் கேட்பீங்க நீங்க. ஆனால் அது அந்த டைம்ல ஃபீசிபிலிட்டி டெஸ்ட் எடுக்கிறதுக்கான முயற்சிகள் முதல் ஸ்டெப் எடுக்கப்படுது. நியூஸ் ஆர்டிகல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அது 9 மாசம் எங்க போச்சு, 1 வருஷம் ஆக போகுது. இந்த இதோட அவங்க வந்து என்ன பண்ணாங்க எதுங்கிறது தெரியல. அது வந்து எலெக்ஷன் வேலையில பிஸி ஆயிடுச்சு எல்லாம். அப்படியே அதை பார்த்து அப்ப போய் தண்ணிக்குள்ள குதிச்சு இங்க என்ன இருக்குன்னு தேடிக்கிட்டு இருக்க முடியுமா என்னங்க? அதனால அப்ப இது பண்ணல. அந்த ரிப்போர்ட் நல்லா இல்லாம இருந்திருக்கும். நல்லா திருப்பி கூட டெண்டர் போடுறாங்களோ நம்ம தெரியல, சொல்ல முடியாது. இப்ப அதனால வந்து இப்படி சொல்கிறாங்க. இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த மே மாதம் எலெக்ஷன் முடிஞ்ச ஒரு 10-15 நாளில் நம்ம ஒரு ஆர்டிக்கலை கொடுப்போம். அதுலேயே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுது. இதில் வந்து யாருமே நான் தான் டிவிக்கே சொல்லவும் முடியாது. கரெக்டு. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்குது இந்த மாதிரி ஒரு 18 சிட்டிஸில் எந்தெந்த சிட்டிஸ்லாம் வந்துட்டு அந்த ஊரை ஒட்டி ஒரு ஆறு ஓடுதோ அங்கெல்லாம் அந்த தண்ணி நல்ல நீர்நிலை இருக்கிற பகுதியில் அந்த சிட்டிஸ்லாம் வந்து வாட்டர் வேஸை வச்சு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கான பிளானிங்கே போடுங்க, வாட்டர் மெட்ரோங்கிற ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுங்க அப்படின்ற இந்த மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குது. அதே சிஎம்ஆர்எல் நம்ம ஊரில் இருக்குது, சென்னை மெட்ரோ ரயில் லிமிட்டடா. அவங்கக்கிட்டே வந்து இந்த வேலையும் கொடுத்து சைடில் இதையும் ஆரம்பிக்க சொல்லி தான் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் அது. அங்கே கேரளாவில் கூட நீங்கள் கொச்சி சொன்னீங்க. இப்போ இந்த கொச்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2016 இதுக்கான வேலையை ஆரம்பித்தாங்க. இந்த ஃபீசிபிலிட்டி டெஸ்ட் ஆரம்பிக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு அவ்வளோ வருஷம் அவங்க பண்ண ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வேலை போய் இப்போ இந்த கோவிடுக்குலாம் செகண்ட் வேவுக்குலாம் அப்புறம் தான் நினைக்கிறேன் 2021 வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு. அப்போதான் வந்து நடைமுறைக்கு வந்திருக்குது. இப்போ அவங்களுடைய இந்த இமேஜஸ்லாம் நம்ம இப்போ இந்த போடலாம், ஷேர் பண்ணிங்கன்னா தெரியும், ஆடியன்ஸும் பார்ப்பாங்க. ஓ கொச்சியில் இதெல்லாம் இருக்குது ஆல்ரெடின்னு நமக்கு இப்போ தான் தெரிய வரும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெட்ரோ ஸ்டேஷன் எப்படி இருக்குதோ அது போல் அவங்களுடைய வாட்டர் மெட்ரோக்கான ஒரு ஸ்டேஷன் அழகாக க்யூட்டாக அந்த ஒரு நம்ம அப்படியே வினை தாண்டி வருவாயா ஸ்டைலில் பார்க்குற கேரளா, அதில் அப்படி ஓரமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டியாக ஒரு அப்படியே ஒரு இது மாதிரி போட்டுருவேன். பார்த்தா அது வழியாக உள்ளே போனீங்கன்னா நீங்கள் மெட்ரோ நம்ம மெட்ரோவில் இருக்கிற மாதிரி அதே மாதிரி நீங்கள் வைக்கிறது அந்த ஸ்கேனு எல்லாம் இருக்குது. என்ட்ரி உள்ளே போனீங்கன்னா ட்ரெயின், அந்த மெட்ரோ ட்ரெயின் எப்படி இருக்குமோ அது மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ரயில் மெட்ரோலையுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த போட்டு எல்லாமே போட்டு தான், எலக்ட்ரிக்கு. அந்த எலக்ட்ரிக் போட்டில் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா வந்து சேர்லாம் போட்டு வச்சிருக்காங்க. என்னால் நார்மல் ட்ரெயின் மாதிரி உள்ளே இருக்குது. நம்ம ஒரு எப்படியும் ஒரு 50 மெம்பர்ஸ் ட்ராவல் பண்ணலாம் சார் அட் டைமில். அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு 7 ரூட்டு போகுது, 73 கிலோமீட்டர் வரைக்கும் போகுது. ஒரு 1100 கோடி ரூபா ப்ராஜெக்டாக அது ஆரம்பிச்சதாக சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய இந்த 53 கிலோமீட்டர்ஸ்க்கான இந்த ஸ்ட்ரெச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கிங்காம் கனல் வந்துட்டு வெள்ளக்காரங்காலத்துலேருந்து இருக்கிற பக்கிங்காம் கனல் இதை தூர்வாரி சரியாக ப்ராப்பராக இது பண்ணணுங்கிற சிஸ்டம்லாம் பல நாளாக பேசிகிட்டு இருக்கிறத தாண்டி வெறும் தமிழ்நாட்டில் எதுவும் சென்னையில் நடந்த மாதிரி தெரியாது. கூவாரை சுத்தம் பண்ணணும்னு இறங்குவாங்க, வேலை நடக்காது கடைசி வரைக்கும். இப்படியே தான் போயிட்டு இருக்குது நம்ம ஊரில். சிவேஜ்லேருந்து ட்ரைனேஜ் சிஸ்டம்லேருந்து நம்மளுடைய வாட்டர் வேஸ்லேருந்து மொத்தமாகவே ஒரு பெரிய இடியாப்ப சிக்கல் தான் நம்ம ஊரில். இன்றைக்கி அதை யாரும் பெருசாக பண்ணதில்லை. இவங்க வந்து ஏரியை தூர்வாடுறேன், கூவத்தை சுத்தம் பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் வந்து ஆரம்பித்து
இன்னைக்கு இதை வச்சு ஒரு மெட்ரோ ப்ராஜெக்டையும் பண்ணலான்னு இவங்க சொல்றாங்கன்னா அதுக்கு காரணம் முதல்ல இது நல்லா தெரிஞ்சுக்கணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு பிளானை எல்லா சிட்டிஸும் எடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஊரில் ஃபீசிபிலிட்டி டெஸ்ட் எடுக்கிறோம், இதே மாதிரி செப்டம்பர் மாதம் ஆரம்பிச்சது, என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்போ இவங்க ஃபீசிபிலிட்டி டெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு ஓப்பனாக ஒரு டெண்டர் விடுறாங்க. அந்த டெண்டரை இப்போ யார் எடுக்கிறாங்களோ பண்ணிடுவாங்க. அப்படி உங்களுக்கு இது ஸ்டிக்கர் இவங்க ஒட்டக்கூடாதுன்ற அந்த அறிவு ஞானம் அப்போவே உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், செப்டம்பர் மாதமே வந்த அந்த ஆர்டிக்கலில் ஒரு வாரம் கழிச்சோ ஒரு மாதம் கழிச்சோ ரிப்போர்ட்டும் வந்துருச்சு, ரெடி அப்படின்னு வந்துருக்கு. இப்போ இந்த ஃபோட்டோ ஒன்று விட்றாங்க. அவர் ஸ்டாலின் போயிட்டு அன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருந்தாராமா, இந்த மாதிரி இதுதான் பக்கிங்ஹாம் கெனால். ஆக இந்த பக்கிங்ஹாம் கெனால் இல்லை, ஆக நாளைக்கு ஒரு போட்டை விட்டு அதில் நம்ம சவாரி செய்கிறோம்டா, என்ன பை டியர் சன் அப்படின்னு அவர் கேட்டாராமா. அந்த மாதிரி அவர் வந்து பைனாகுலர் வச்சு பார்த்த மாதிரி ஒரு ஃபோட்டோ. அதுக்கு இப்போ ஒரு டிவிக்கு வந்து ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்களாமா, கார்ட்டூன் பேஸ்டு ஒரு இது போடுறாங்க. நான் எந்த தண்ணியில் போய் எங்கே இறங்கி அவர் டெஸ்ட் பண்ணார் அன்னைக்கு, அவர் எங்கே போய் பார்த்தாரு? அப்போ அந்த டைம்ல அந்த ஃபீசிபிலிட்டி ஸ்டடி பண்றாங்கன்னு ஏதாவது நியூஸாவது வெளில வந்துச்சா? நம்ம யாருக்காவது தெரியுமா இந்த மாதிரி வந்து வாட்டர் மெட்ரோன்ற ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்கன்னு? அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் நடத்தின அரசு மேலே மக்களுக்கு ஈடுபாடும் அக்கறையும் இன்வால்மெண்ட்டும் இருந்திருக்குது. இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியுது, நடக்குது. அப்போ நீ ஐயோ செப்டம்பர் மாதமே நம்ம பண்ணோமேன்னு நெஞ்சில் அடிச்சுக்கிட்டேன்னா, நீ கிளிக்கிற கிளி ஒழுங்காக கிழிச்சிருந்தனா ஏன் அது இன்னைக்கு வரைக்கும் வரப்போகுது? நீங்களே பண்ணி நீங்களே ஆரம்பிச்சுக்கலாம். என் முதல் கேள்வி. ரெண்டாவது, அப்படி நீங்கள் இந்த வாட்டர் மெட்ரோவில் இவங்க ஸ்டிக்கர் ஒட்டுறாங்கன்னு இப்போ சொன்னால், இந்த வாட்டர் மெட்ரோக்கான வேலைகளை நாங்கள் அப்போவே ஆரம்பிச்சிட்டோம், நாங்களும் தான் இதில் வந்து தண்ணியில் இறங்கி ரோடு போடலான்னு தேடணும், தண்ணியில் சிமெண்ட் போட முடியாதுன்னு சொன்னாங்க, விட்டுட்டோம், நீ எதையோ ஒன்று போனேன். நான் என்ன சொல்கிறேன், அப்போ ஏன் உங்களுடைய இந்த மேனிஃபெஸ்டோவில் வாட்டர் மெட்ரோ பற்றி எதுவும் இல்லை? கரெக்டு. நீங்கள் உண்மையாகவே செப்டம்பர் மாதம் ஆரம்பிச்சு இந்நேரத்துக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் எடுத்து வந்திருக்க வேண்டிய ப்ராஜெக்ட் இது இன்டென்ஷன்ஸே இல்லை அப்படின்னு தானே அர்த்தம். அப்போ ஏன் உங்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் அது இல்லை? வாட்டர் மெட்ரோன்ற இந்த ப்ராஜெக்ட் கான்செப்ட் கேட்கும்போது சூப்பராக இருக்குது. நமக்கு என்னடா இது டிராஃபிக் குறையிற மாதிரி இருக்குது போலவே, இப்போ ரோட்லேயே ட்ராவல் பண்ணாமல் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் நமக்கு தண்ணி வந்து அந்த ப்ராஜெக்டை பற்றி யோசிங்க. இந்த எல்லாரும் அரசியலை விட்டுருங்க, ப்ராஜெக்டை யோசிங்க. கொச்சியில் இருக்குது, இப்போ இந்தியாவிலே கொச்சியில் மட்டும்தான் இருக்குதுன்றாங்க. அடுத்து இன்னும் பல ஊர்களில் கோவாலேருந்து ஆரம்பித்து எல்லா இடத்துலையுமே இந்த வாட்டர் மெட்ரோவை கொண்டு வரணும், ரோட் டிராஃபிக்கை குறைக்கலான்றாங்க. உங்களுக்கு ரோட் டிராஃபிக்கை குறைக்கிறதுக்கு மெட்ரோ ட்ரெயின் போகுது, அது பத்தாது உங்களுக்கு இதை விட்டோம்னா இங்கேருந்து தண்ணியிலேயே நம்ம ட்ராவல் பண்ணி அப்படியே போயிட்டு இங்கேருந்து அங்கே இறங்கிக்கலாம், அங்கே போய்க்கலாம், இங்கே போய்க்கலான்றாங்க. இப்போ இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட், ஒரு அற்புதமான ப்ராஜெக்ட் ஆச்சுங்க. இதை நீங்கள் உங்கள் மேனிஃபெஸ்டோவில் சொல்லி நீங்கள் உங்களுடைய எலெக்ஷன் கேம்பெயின்லேயே பேசியிருந்திருக்க வேண்டியதானே. 21 செங்கலை தூக்கிட்டு ஓடுனீங்க அங்கேயும் இங்கே டகால்னு. இதுக்கு இதை பண்ணியிருந்துருக்கலாமே. 26 உங்களுக்கு ஓட்டே போட்டுருந்துருப்பாங்களா? எல்லாம் இது தண்ணியை வச்சு வாட்டர் மெட்ரோ கொண்டு வராங்களா, என்னையா சொல்கிறீங்க நீங்கள், எல்லாம் உங்களை திரும்பி பார்த்துருப்பாங்களே, பேசியிருந்திருக்க வேண்டியதானே. அப்போ இது எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு இவங்க பண்ணும்போது இவங்க ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க. ஏன் அழற, எதுக்கு இப்படி அலையிற அப்படின்றது தெரில இவங்க வச்சுக்கிட்டு. அதனால் அதுதாங்க என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இது வந்திருக்குது. இவங்க இந்த டெஸ்ட் எடுத்து என்ன பண்ணுறாங்க ஏதுன்றதை பார்த்து இதுக்கான வாய்ப்பு இருக்குது, சாத்தியக்கூறுகள் இருக்குது. நம்மளாலையும் கொச்சி மாதிரி வாட்டர் மெட்ரோ கொண்டு வர முடியும்னா சூப்பர். பிகாஸ் வந்துட்டு உங்களுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அப்படின்றது வந்துட்டு இன்னுமே நீங்கள் வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி வாட்டர் சிட்டியை சுற்றி ஓடக்கூடிய பல நாடுகள் இருக்குது, பல சிட்டிஸ் இருக்குது. நீங்கள் லண்டனே எடுத்துக்கோங்க, பல ஊர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின்லேயே வந்துட்டு வாட்டரை சுற்றி நல்ல சூப்பரான ஒரு சிட்டிஸெல்லாம் அமைஞ்சிருக்கு. இது மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பல நாடுகளில் இருக்குது. நீங்கள் மெயினாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இட்லியில் வந்து வெனிஸ். ஆமாம், வெனிஸ் வந்து அப்படியே தண்ணிக்கு பேர் போன ஒரு ஊர், அழகான ஒரு சிட்டி. அந்த வெனிஸில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வாட்டரில் தான் இருக்குது. அழகாக எல்லாம் கப்பலில் ஏறுறானுங்க, அப்படி ஏறி அவன் பாட்டுக்கு இறங்கி இங்கேருந்து போகிறாங்க. கடையெல்லாம் கூட நிறைய கப்பல்லே தான் சார் இருக்கும், எல்லாம் வந்து போகிறவங்களாம் அப்படியே வாங்கிட்டு போவாங்கலாம் பார்த்துருக்கோம். அது வந்து ஒரு வாழ்வு முறை மாதிரி அப்படியே அங்கே அது ஒரு ரோடு மாதிரி கிட்டத்தட்ட. நீங்கள் ரோட்டில் போகும்போது வண்டியை நிப்பாட்டி கடையில் வாங்கிட்டு போவீங்க பாருங்க. அதே மாதிரி நீங்கள் தண்ணியில் போயிட்டு வானே வண்டியை போட்ட கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் கடலை மிட்டாயெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு அப்படியே அவ்வளோ நல்லா இருக்கும். அந்த தண்ணி குப்பை குழம்பு அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது, ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு நம்ம ஏற்கனவே சொன்னோம், அது வேணும். 29 31 வரைக்கும் மக்களை மாற்றுறதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கணும். பாவர்ட்டி இஸ் நாட் ஆஸ் சேம் அஸ் அன்ஹைஜீனிக் கண்டிஷன்ஸ் அப்படின்ற அந்த லைஃப் ஸ்டைலோடைய சேஞ்ச்லாம் எத்தனை 100 வருஷம் ஆகும் எனக்கு தெரியல சத்தியமாக. ஸோ அதெல்லாம் பண்ணணும். ஸோ அதனால் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் ஒரு நியூஸ் வந்திருக்குது, நல்ல விஷயமா இவங்க அதை எடுத்து சூப்பராக பண்ணி இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா வந்து சூப்பர், நல்லாயிருக்கும்.
ஆனால் அதை கொண்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அந்த வேலைலாம் நடக்கிறதுக்கு. அதை சீக்கிரமாக கொண்டு வந்தாலும் நல்லாயிருக்கும் சார். ரைட். தமிழ்நாடு பாடத்திட்டத்தை சரி செய்யறதுக்கான ஒரு கமிட்டி வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க ரீசெண்டாக. அப்போ வந்து அதோட தலைவர் ஃபார்மர் இஸ்ரோ சயின்டிஸ்ட் மயில்சாமி அண்ணாதுரை அவர் வந்து கோவையில் ஒரு காலேஜில் வந்து கிராஜுவேஷன் செரிமனியில் கலந்துக்கிட்டாரு. அப்போ அவர் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது தமிழ்நாடு அந்த பாடத்திட்டத்துக்கான நிலை இப்போ எப்படி இருக்கு என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, நீட் தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி அவங்ககிட்ட கேட்டாங்க. அது நீட் தேவையான்ற கேள்வி இன்னுமே எல்லாருக்குள்ளேயுமே இருந்துகிட்டே தான் இருக்கு. பட் ஆனால் பண்ண போகிற பாடத்திட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்தாலும் அதுக்கு வந்து சில்ட்ரன்ஸ் பயப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட தான் இந்த பாடத்திட்டத்தை நாங்கள் தயார் பண்ணுறோம். இந்த நியூ சிலபஸ் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட், லாங்குவேஜ் லேர்னிங், பேசிக் நாலேஜ் பண்ணுறது, க்ரியேட்டிவிட்டியாக யோசிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த புதிய பாடத்திட்டம் வந்து இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. முக்கியமாக குழந்தைகளோட கான்ஃபிடன்ஸை ரொம்ப ரொம்ப அதிகப்படுத்துறதுக்கான வேலைகளை தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். முழுக்க முழுக்க ஒரு பெரிய சேஞ்சாக இருக்கும் அப்படின்னு அவர் ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாரு. சரி, இந்த அகடமிக் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய சேஞ்சஸாக இவங்க கொண்டு வரணும்னு நினைக்கிறதே இப்போ இந்த டிவிகே கவர்மெண்ட்டுக்குள்ளே என்ன அப்படின்னா, மெயினாக மயில்சாமி அண்ணாதுரை அவர்களுடைய இந்த டீமே வந்துட்டு ஒர்க் பண்ணுறது, வி ஆர் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் லாஜிக்கல் திங்கிங் ஃப்ரம் த ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் அவங்க பிளான் பண்ணுறாங்க. ஒரு என்ன கேள்வி, அதாவது அவர் இந்த ப்ரெஸ் மீட்டோட சொல்லியிருந்திருப்பாரு, என்ன கேள்வியோ அந்த கேள்விக்கு பதில் அப்படின்றத தாண்டி என்ன கேள்வி கேட்டாலுமே அதுக்கு பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு, அதை தெரிஞ்சு புரிஞ்சு யோசிச்சு பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு மாணவர்களுடைய லாஜிக்கல் திங்கிங்கை வளர்ப்பது தான் வந்து எங்களுடைய திட்டம்னு சொல்கிறாங்க. அதுதான் நமக்கு அவசியம். இப்போ எஜுகேஷன் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் இன்னுமே நம்ம வந்து இந்த ஒரு ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, ஃபார்முலா, இதுதான் அதுதான் இப்படியே போயிட்டு இருக்கிறத, இதை இன்னும் எப்படி நீ படிக்கலாம், இது மக்கப் பண்ணு, இதுதான் அதுதான்றதை தாண்டி இதை இன்னும் எப்படி புரிஞ்சு படிக்கிறதுன்ற ஒரு விஷயம் இருக்குது. இதுக்காக பல லட்சம் செலவு பண்ணி எக்ஸ்ட்ராவாக வேறு ஏதோ வழியிலலாம் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு போகிறதுக்கு பேரண்ட்ஸ் முயற்சிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டத்தையே இன்னும் பெட்டராக மாற்றுறதுக்கு நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் எடுக்கிற இந்த முடிவுகள், இந்த முயற்சிகள் எல்லாமே வந்து பாராட்டத்திற்குரியது. ஸோ அதனால் வந்து இதுக்கு முன்னாடி நான் பண்ணிட்டு தான் இருந்தேன். இந்த மயில்சாமி அண்ணாதுரை அவர்களை வச்சு நாங்களும் ஏதோ யோசிக்க நான் நினச்சோம், நாங்கள் அவருக்கு ஃபோனை போட்டால் அன்றைக்கி அவர் நம்பர் பிஸின்னு வந்துச்சு, இன்னைக்கு என்னடானா நீங்கள் அவரை வச்சு ஏதோ பண்ணுறேன்றீங்க, இது வந்து ஏற்றுக்க முடியாது, இன்னும் ஏதாவது ஒன்று சொல்லலாம். நாங்கள் கூட அவர்கிட்ட கேட்டோம், ஏதாவது ஒரு நல்ல திட்டம் இருந்தால் சொல்லுங்க, நான் அவர் நம்ம இப்போ வந்துட்டு உங்ககிட்ட இந்த திட்டத்தெல்லாம் சொல்கிறாரு இப்படி. நீங்கள் எல்லாத்தையும் அழணும்னு நினச்சா எல்லாத்துக்கும் அழலாம். பட் நீ ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி திங்கிங்கே எனக்கு இல்லை, இப்படிப்பட்ட ஒரு மயில்சாமி அண்ணாதுரை நமக்கு எல்லாம் தெரியும் அவர் யார் என்னன்னு, அவர்கிட்ட இருந்து இப்படி ஒரு விஷயத்தை வாங்க வேண்டிய வேலையை நம்ம பார்க்கல, இன்னைக்கு இவங்க பார்க்குறாங்க அப்படின்னு தான் இதை பார்க்கணுமே தவிர அழுதுகிட்டே இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ மிஸ்டர் விஜய், த சிஎம் ஆஃப் தமிழ்நாடு, இஸ் பிக்கிங் த ரைட் பர்சன் ஃபார் த ரைட் ஜாப்ன்ற ஒரு விஷயத்தை கரெக்டாக பண்ணுறாரு. ரொம்ப நல்லா இருக்கு எல்லாத்துக்குமே. எதில் யார் எங்கே எப்படி இருந்தால் இது எப்படி ஒர்க் ஆகும் ப்ராப்பராக அப்படின்ற ஒரு விஷயத்தில் ரொம்ப சூப்பராக 9 out of 10 his decisions are going in the right way also. ஓகே, ஸோ இப்போ அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உள்ளே வந்திருக்கிற ஒருத்தர் நம்ம இவர் பார்த்தோம், ஏடிஎம்கேல சிங்கை கோவிந்தராஜன் அவர்களுடைய பையன் சிங்கை ராமச்சந்திரன். ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ஏற்கனவே போன எபிசோட் சொல்லி ரொம்ப ஒரு இன்டெலெக்சுவலான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லி அவரை ஒரு டீமுக்குள்ளே கொண்டு வராங்க, கட்சிக்குள்ளே கொண்டு வராங்க. அவரை வந்து எம்பி எலெக்ஷனுக்கு நிப்பாட்டி வைக்கலாம், இல்லை என்ன வேணால் பண்ணலாம், சம ஒரு இன்டெலெக்சுவலான பர்சன். ஸோ அந்த மாதிரி ஹேண்ட் பிக்டாக எப்படி எடுத்துகிட்டு வராங்க பாருங்க. இன்னைக்கு ஜேசிடி பிரபாகர் அப்படின்ற ஒருத்தர் அன்னைக்கு அவர் எடுத்துகிட்டு வரல, கூட்டிகிட்டு வரல கட்சிக்குள்ளனா, இன்னைக்கு யார் பேரவைத் தலைவர்களாக இருந்திருப்பாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி நடுநிலைமையாக இருந்து ஃபேவரட்டிசம் பண்ணாமல் இங்கே தப்பு பண்ணாலும் சரி, இங்கே தப்பு பண்ணாலும் சரி, அதை அவை குறிப்பில் நீக்கிறது, ஒரு வார்னிங் கொடுக்குறது, அப்படி எல்லாமே கரெக்டாக பண்ணுறாரு அவர். கரெக்ட் தான். அதுக்கு தான் சொல்கிறேன், இவர் வந்து ஒரு முன்னோடி, இவர் ஏதோ ஒன்று ஒரு ஃபார்வர்டு திங்கிங்காக எதையோ ஒன்று பெருசாக ஃபியூச்சருக்கு போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கேருந்து திரும்ப வந்த ஒரு மனுஷனால மட்டும் தான் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் திஸ் மேன் இஸ் ஃப்ரம் தி ஃபியூச்சர். இவர் ஏதோ போய் டைம் மிஷினில் போய் ட்ராவல் பண்ணிட்டு வராருன்னு நினைக்கிறேன். ஏதோ டைம் மிஷின் வச்சிருக்காரு சிஎம் தான் நினைக்கிறேன் நான். ஸோ ரொம்ப அழகாக இப்படிலாம் யாராலையும் கணிக்க முடியாது. அது 2.5 வருஷம் ஆன ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்து எல்லாத்தையுமே கரெக்டாக இப்படி இந்த இடத்துல, ஏன்னா இப்போ வந்து அவை முன்னவர்னு சொல்லி அந்த இடத்துக்கு வந்துட்டு செங்கோட்டையன் இருக்கிறாரு. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜேசிடி பிரபாகர் அவர்கள் அவைத்தலைவர். எப்படி பேலன்ஸ் பண்ணிக்காங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு சீனியர் பொலிட்டீஷியன்ஸ் 2 பேரை கூப்பிட்டு வந்து அந்த 2 பொசிஷனை குறைச்சி கிட்டத்தட்ட நம்ம ஆட்சிக்கு வந்துடுவோம், அன்னைக்கு இவர் தான் பேரவைத் தலைவர், இவர் தான் அவை முன்னவர், இவர் தான் பொதுப்பணித்துறை, இப்படி பிளான் பண்ணி கிட்டத்தட்ட ஒருத்தர் எலெக்ஷன் வந்தால் எப்படி இருந்திருக்கும், அப்படி தான் எனக்கு பார்க்குறது. ஆனால் டிஎம்கேல அப்படி சொல்ல மாட்டாங்க சார். அவர் ஜெயிக்கிறது வந்து அவரே ஐயோ நாம் ஜெயிச்சிட்டோமான்னு நினச்சிட்டு இருக்காரு அப்படின்னு அவருக்கே தெரியாது. அவர் ஜெயிப்பாரு சொல்லக்கிட்டீங்களா? நீங்கள் அப்படியே புலம்பிக்கிட்டே இருங்க. நீங்கள் இன்னும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? அதாவது இந்த பேரம் பேத்திங்க சொன்ன பேச்சு கேட்டு ஓட்டு போட்டாங்கன்னு சொன்னதை நம்பிக்கிட்டு இருக்கவங்க தானே நீங்கள்? ரகுபதி சார் சொன்னார். ஆமாம், பேரம் பேத்தி பேச்சலாம் கேட்டு ஓட்டு போட்டாங்க அப்படின்னு. அவங்களுக்குலாம் திட்டங்க தெரியல, நம்ம திட்டம் நாங்கள் நிறைய திட்டம் கொண்டு வந்தோம், அவங்களுக்குலாம் தெரியல. திருட்டு தான் பண்ணீங்க, திட்டம் எங்கே கொண்டு வந்தீங்க நீங்கள்?
சார் லஞ்ச லாவணியம் இருக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் தாவேகா அரசோட முதல் கொள்கையாக இருந்துச்சு சார். நிறைய இடத்துல வந்து டிவிஎஸ்சி வந்து போய் ரைட் பண்ணுறதெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி வந்து திருவள்ளூரில் வந்து சென்னையில் இருக்கிற ஒருத்தர் வந்து ஊர் சைடில் ஏதோ லேண்டு 2 மனை வீட்டு மனையை வாங்கும்போது அந்த பத்திரப்பதிவு பண்ணியிருக்காரு. அந்த பத்திரப்பதிவு டாக்குமெண்ட்ஸை விடுவிக்கணும் அப்படின்னா இவ்வளோ காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சப் ரெஜிஸ்ட்ரார் கேட்டிருக்காரு. அதுக்கு அவர் வந்து டிவிஎஸ்சியில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அந்த பணத்தில் வந்து அந்த ரசாயன அந்த கெமிக்கல் மாதிரி ஒன்று கலந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்துட்டு போகும்போது கிளர்க்கு, பெண் உதவியாளர், அப்புறம் சப் ரெஜிஸ்ட்ரார் 3 பேருமே மாட்டியிருக்காங்க சார். ஒரு 15,000 அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. எடுத்து போய் கொடுக்கும்போது எல்லாரும் மாட்டிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து இப்போ சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க சார். அதாவது சப் ரெஜிஸ்ட்ரார். ஆமாம், சப் எஸ்ஆர்ஓலாம் வந்துட்டு நீங்கள் ஒரு சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்குள்ளே போனீங்கன்னா அந்த எஸ்ஆருங்க பண்ணுற வேலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப உங்கள்கிட்ட அப்படியே வந்து வாங்க மேடம் வாங்க என்ன வேணும் சொல்லுங்கள், ஓகே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள், வாங்க டைம் இல்லை வாங்க, இப்படி தான் பேசுவாங்க. நிறைய எஸ்ஆர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஆனால் வாங்க வேண்டிய காசு அதுக்குன்னு ஒரு ஆள் அங்கே ஒரு ரூம் போட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட சைடில் போய் நீங்கள் கொடுத்து வேலையை பண்ணுங்க. இது நானே பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இந்த மாதிரி தான் இருப்பாங்க எல்லாருமே. இன்னைக்கு ஒரு எஸ்ஆர் நான் அன்றைக்கி நினச்சேன் இப்போ இங்கெல்லாம் எப்படி தான் தூக்குறது அப்படின்னு. மேலே பார்த்தா கேமரா இருக்குது. இப்போ ஆட்சி காலத்துல எல்லாமே இந்த கேமராலாம் வந்துருச்சு. ஆனால் அந்த கேமரா இயங்குதா இல்லையா, அந்த கேமரா இருக்கிற ஆஃபீஸ்லேயே அவனுக்கு இந்த ஒரு ஓரமாக வச்சு வாங்கிட்டு இருக்கானுங்களே, என்னடா நடக்குதுங்க என்னெல்லாம் யோசிச்ச டைம் உண்டு. பட் ஆனால் இன்னைக்கு ஒரு சப் ரெஜிஸ்ட்ராரை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணுறதுக்கு போலீஸ் வர அளவுக்கு இன்னைக்கு மாறிடுதுன்னா அதுவும் எங்கே 5 லட்சம் 10 லட்சம் இல்லை, எவ்வளோ அமௌண்ட்டு? 15,000 சொன்னாங்க சார். 15,000 பணம் ஒருத்தட்ட ஒரு ஆள் 15,000 ரூபா பணம் ஒரு ஆள்கிட்ட வாங்கினதுக்காக இன்னைக்கு வந்து டிவிஎஸ்சி உள்ள நுழைஞ்சு வேலையை பார்த்து அரெஸ்ட் பண்ண போகுதுன்னா அப்போ திஸ் இஸ் அன் அலாம் ஃபார் ஆல் த அதர் ஆஃபீஸர்ஸ். இவர் இங்கே வாங்கி இப்போ இங்கே வந்து இவர் அரெஸ்ட் ஆன இதே நேரத்தில் தமிழ்நாட்டில் இப்போ நம்ம இந்த வீடியோ பேசிட்டு இதே நேரத்தில் எவ்வளவோ சப் ரெஜிஸ்ட்ராருங்க இன்னுமே வாங்கிட்டு தான் இருப்பாங்க. மக்கள் இன்னும் பயந்து கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ 2 பேருக்குமே இங்கே ஒரு செய்தி, இந்த வீடியோ பார்க்குற மக்களுக்கு இந்த வீடியோவில் இந்த நியூஸில் நீங்கள் சொல்கிறவர் எப்படி தைரியமாக ஒரு கம்ப்ளைண்ட்டை போய் கொடுத்தாரோ அது போல் கம்ப்ளைண்ட் நம்மளும் நாளைக்கு நம்மளை கேட்டால் கொடுக்கலாம். கொடுத்தா 15,000 ரூபா கேட்டால் இந்த 5,000 10,000 போனால் போதுடா, 1000 2000 போனால் போது கொடுத்து விட்றா அப்படின்னு நினைக்கிற மக்களுக்கு இது ஒரு அலாம். நீங்களும் நாளைக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா அதை உண்மையாகவே டிவிஎஸ்சிலேருந்து வந்து அவரை பிடிப்பாங்க. நான் ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொன்னேன் அன்றைக்கி ஒரு நாள் வெறும் 15,000 வாங்கினாரு. ஜட்ஜே கேட்டார் எவ்வளோ வாங்கினாரு அப்படின்னு. 15,000 சொன்னாங்க அட்வொகேட்டு கோர்ட்டில். 15,000 அப்படின்னு சொல்லிட்டு பெயிலுக்கு போனப்போ வந்துட்டு இது பண்ணாங்க அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப கம்மி அமௌண்ட்டாக இருந்தால் கூட உடனடியாக ஆக்ஷன் இருக்குது. இப்போ டிவிஎஸ்சி வந்துட்டு ரெடியாக இருக்குது. ஸோ அதனால் தயவுசெய்து மக்கள் யாருமே இதுக்கு வந்துட்டு போய் இன்னுமே வந்து அதுக்கான ஒரு பலியாடாக ஆகக்கூடாது. தைரியமாக வந்து இதை கம்ப்ளைண்ட் பண்ணாலும் ஒரு அரசு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது இதோட வேறு என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்றது தான் வந்து மக்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. இந்த அதிகாரிகள் இப்போயாவது ஒரு பயம் வந்து 15,000க்கு எப்படியா அப்போ நம்ம நேற்று வரைக்கும் வாங்கிட்டு இருந்ததெல்லாம் அப்படின்னு யோசிச்சு இன்னிலேருந்தாவது வாங்குறது நிறுத்திட்டு மூடிட்டு அரசு என்ன காசு கொடுக்குதோ அதை வாங்கிக்கிட்டு அதுக்கு வேலையை மட்டும் பார்க்குற வேலைகளை இவங்களாம் ஆரம்பிக்கணும். இந்த படத்துல காட்டுவாங்க சார், அதே மாதிரி நடந்திருக்குல்ல சார். போயிட்டு பணம் வாங்குவாங்க. இந்தியன் 2ல வந்துச்சுல சமுத்திரகனி கையில் டக்குன்னு போயிட்டு விட்டு எடுப்பாரு, அரஸ்டம் அப்படிம்பாரு. அந்த மாதிரி தான் கரெக்ட் எக்ஸாக்ட் சீன்ஸ். சார் வேற சில முக்கியமான விஷயங்கள் அடுத்த டிஸ்கஸ் பண்ணலாம் சார்.